ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் குயிலி படத்தோடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு தமிழில் வெளிவந்து ஒரு எமோஷனல் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு ஊர் ஒன்று இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே பயங்கரமாக சரக்கு அடிப்பாங்க. ஒருத்தர் கூட நல்லவங்க இல்லை. அந்த அளவுக்கு சரக்குல ஊறி போன ஊராக இருக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம்னே பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் சரக்கே அடிக்காத ஒருத்தரை பார்க்குறாங்க, ஒன்றும் பிடிச்சி போயிடுது, லவ் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது. இந்த விபத்தில் பயங்கரமான வலி. அதுக்காக அவர் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு, குடிகாரனாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அவங்களுக்கு ஒரு பையன். இப்போ இந்த பையனை எப்படியாவது நம்ம படிக்க வச்சு இந்த ஊர்லேருந்து இந்த குடியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பையனையும் படிக்க வைக்கிறாங்க. உடனே அவங்க பையனே கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கலெக்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினச்சபடி அந்த ஊரில் இருக்கிற அந்த குடியை முற்றிலுமாக அகற்றினாங்களா இல்லையா, அந்த பையன் என்ன பண்ணால், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற ஹீரோயினி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் தனித்து எழுதியிருக்காங்க. பொதுவாக குடியை பற்றி எத்தனையோ படங்கள் வந்து, ஆனால் இந்த படத்தில் அவங்க ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இதனாலே இந்த படத்தை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சமுதாயத்துக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சிலப்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும், அது ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த மிடில் வர எமோஷனல்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே கதை தான். அதை தான் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி குடிகார படம்னாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே தமிழர்கள் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டைனில் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இவங்க எடுத்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.